Hallelujah. Hallelujah. Wonderful Jesus. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீ, நீர் பாராட்டின எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருப்பதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மையினாலே எங்களை நிரப்புகிற தேவன், இந்த காலை வேளையிலே, இந்த முதல் ஆராதனையிலே ஆவியானவருடைய பிரசன்னத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. We welcome you, Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல வந்து நீர் அசைவாடுகிறவராய் கடந்து வந்து நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபையினுடைய எழுப்புதலுக்கும் சபையினுடைய வளர்ச்சிக்கும் இடையூறாய் இருக்கிற எல்லா சக்திகளை இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே I bind in the name of Jesus. Hallelujah. இந்த சபை நிரம்பி வழியணும் ஆண்டவரே. எல்லா ஆராதனைகளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுதே ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. அதிசயத்தை காணப்படணும். இந்த காலை வேளையிலும் தகப்பனே, செய்தியை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை முழுவதும் நீர் உம்முடைய இரத்த கோட்டைகளை மறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பேசுவது நான் அல்ல தகப்பனே, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சகல காரியத்தையும் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், ஸ்டாண்ட் கையில். தேவன் எத்தனையோ ஆண்டுகளாக என் தம்பி அக்கா எங்கள் சபையில் வந்து செய்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு, இந்த மாதத்தில் போன வாரம் கேட்டாங்க, 9ஆம் தேதி விமென்ஸ் டேன்றனால வர முடியுமான்னு. எனக்கு போன வாரம் வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தபடியினாலே நான் சொன்னேன், ஜானி இந்த வீக்கு நான் வர்றேன் 16ஆம் தேதின்னு சொல்லியிருந்தேன். கர்த்தர் அவருடைய சித்தப்படி இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வரும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். தேவன் மகிமைப்படுவாராக. திடீரென்று எனக்கு சொன்ன உடனே நான் சொன்னேன், 3 செய்தி கொடுக்கணுங்க்கா, ஒரே செய்தி என்று சொன்னாங்க. எனக்கு அப்படி பழக்கமே கிடையாது. ஒரே செய்தியை ரெப்படேஷன் கொடுத்து பழக்கமே கிடையாது. சுட சுட மண்ணாதான். ஆனாலும் பாஸ்டர் ஃபஸ்ட் சர்வீஸ்லேயும் செகண்ட் சர்வீஸ்லேயும் எல்லாருக்கும் ரீச் பண்ணணும். அதனால் நீங்கள் அந்த பிரசங்கத்தையே நீங்கள் பண்ணிடுங்கக்கா செகண்ட் சர்வீஸ்லேன்னு. அப்புறம் நேற்று சாயங்காலம் சிலுவை தியான கூட்டமாக இருப்பதனாலே சிலுவையை பற்றி எடுத்துருங்கக்கா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் மூச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரே நாளில் 3 சர்வீஸ்லேயும் பேசுகிறத விட சாயங்காலம் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த லென்டன் டேஸில் பேசுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த வழியில் நான் நேராக செய்திக்கு போக விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுடைய நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:13. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். நான் இன்றைய செய்தி, He is faithful God, உண்மை உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நம்முடைய தேவன்
நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தொழுது கொள்கிற ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நாம் எத்தனையோ காரியங்களிலே தவறு செய்கிறோம், எத்தனையோ காரியங்களிலே வழுகி போகிறோம். உண்மையிலிருந்து எங்கு பார்த்தாலும் உண்மை இல்லாத ஒரு சூழ்நிலை, உண்மை இல்லாத ஒரு சமுதாயத்துக்குள்ளே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதன் மத்தியிலே தேவன் நமக்கு உண்மையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அவர் எதிலெல்லாம் உண்மையுள்ள தேவன் என்பதை குறித்து பேசுவதுதான் இன்றைய செய்தியின் கருத்துக்கள். நான் ஒரு 5 காரியத்தை குறித்து பேசப் போகிறேன், எதிலெல்லாம் நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. முதலாவது வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லா அநியாயத்தையும் சுத்திகரிப்பது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் அவர் எதில் உண்மையுள்ள தேவன் என்றால், முதலாவதாக நம்முடைய எல்லா அநியாயங்களையும் பாவங்களையும் சுத்திகரிப்பதிலே அவர் உண்மையுள்ள தேவன். ஆமென். அவர் அப்படி நம்மளை சுத்திகரித்தனால தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பெரிதான ரட்சிப்பு வரும் தண்டனைக்கு தப்பித்துக்கொள்ள, ஆக்கினைக்கு தப்பித்துக்கொள்ள தேவன் நம்மை இந்த பாவங்களிலிருந்து, எல்லா அநியாயங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் தேவன் நம்மை விடுவித்து அவர் நம்மை காப்பதிலே அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். முதலாவதாக அவர் உண்மையுள்ள தேவன். எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் அவர் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட அதே அதிகாரத்தில் வாசிப்போம். 7ஆம் வசனம். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும் நீக்கி, ஒரு பாவம் 2 பாவம் அல்ல. என் தாய் என்னை கற்பத்தில் கற்பந்தரித்தாள். பாவத்திலேயே தான் நம்முடைய ரத்தமே ஊறி கிடக்கு. பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாம என்ன செய்கிறோம்? வஞ்சிக்கிறோம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்மை நாமே நம்ம யாருமே சொல்ல முடியாது, நான் நீதிமான், நான் ஒரு குற்றமும் செய்யலை, ஒரு குறையும் செய்யலை, என்னுடைய பாவம் இல்லை, யாராவது வந்து என்னை சொல்லட்டும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து முன்னால் இந்த பாவியான ஸ்திரீயை கல்லறிய எல்லாரும் வந்தாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலிலே கல்லறிய கடவுன் என்று சொன்ன பொழுது அந்த இடத்துல ஒரு உத்தனையும் காணாம், எல்லாம் ஓடி போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். சுய நீதியில் நம்மை குறித்து நான் ஒரு தப்பும் செஞ்சதில்லை, இதுவரையிலும் செஞ்சதில்லை, நான் எப்பவும் பர்ஃபெக்ட் என்று சிலர் தங்களை குறித்தே எப்பொழுதும் மேன்மையை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் பாவம் செய்யலன்னு சொன்னாலே உங்களை என்ன செய்கிறீங்க? நீங்கள் வஞ்சித்து கொள்கிறீங்க. அதனால் நம்ம யாரும் போக்கு சொல்ல இடமில்லை, நான் தப்பு செய்யலன்னு சொல்ல இடமில்லை. கர்த்தர் நமக்கு கிருபையாக இறங்குகிற தேவனாக இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிற தேவன் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து பாவங்களை மன்னிப்பதில் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒளிப்பிடத்தில் நம்ம செஞ்சுருக்கலாம், யாருக்கும் தெரியாது, நான் செய்கிற பாவத்தை யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஒளிப்பிடத்தில் செய்ததை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12-13. ஒளிப்பிடத்தில் செய்ததை எல்லாருக்கும் முன்னால் நான் வெளியே வாசிங்க. 2 சாமுவேல் 12:12-13.
நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், ம் நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்போது தாவீது நாத்தானிடத்தில், நான் போதும்பா. ஒளிப்பிடத்தில் செய்யலாம், யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் வேத வார்த்தை சொல்லுகிறது, பாதாளத்தில் நீ படுக்கப்பட்டாலும் அங்கே நான் பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. பாவத்தை செஞ்சுட்டு ஓடி ஒளிய முடியாது. பாவத்தை செஞ்சுட்டு யாரும் பார்க்கலான்னு நினைக்க முடியாது. இது எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்லை, நீ ஒளிப்பீடத்தில் செய்கிற காரியத்தை எல்லாருக்கும் முன்பாக, நீ தனியில் பாவம் செஞ்ச, தனித்து செஞ்ச, தனித்து அக்கிரமத்தை செஞ்ச, ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன், நீ செஞ்ச பாவத்தை எல்லாருக்கும் முன்பாக சூரியனுக்கு, இவன் இருட்டில் செஞ்சான், ஆனால் சூரியனுக்கு முன்பாக நான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டுவேன். தேவன் பாவத்தை மன்னிப்பதில் உண்மையில் அப்படிப்பட்ட தாவீதை தேவன் மன்னித்தார். அவன் பாவ அறிக்கை செய்த பொழுது கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னித்தார். இந்த காலை வேளையிலும் ஒருவேளை உங்களுக்குள்ளே மன்னிக்க முடியாத பாவங்களை நான் செய்துட்டேன் என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஒரு ஆசிரியை, அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க, அவங்க இல்லை. அவங்க ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஹெட்மிஸ்ட்ரஸாக வேலை பார்த்தவர்கள். நான் கோயம்புத்தூர் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் அவங்க ரிட்டையர்ட் ஆகி அவங்க அக்கா மக வீட்டில் இருந்தாங்க. அவங்க பேர் குணசீலி. எங்கும் நான் போனோன்னா பக்கத்து ஊர்களுக்கு என்னை அழைக்கும் பொழுது நான் அவர்களை தாய் போல் என் கூடயே வருவாங்க. எல்லா இடத்துக்கும் வருவாங்க. சோர்ந்து போக மாட்டாங்க, டயர்டாக மாட்டாங்க, நல்ல ஒரு உற்சாகத்தோடு கூடயே வருவாங்க. எனக்கு ஒரு ஜெப சப்போர்ட் வேறு. அந்த அம்மா ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, எஃப்சி நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் எஃப்சி அப்படின்னாங்க. என்ன சித்தி? அவங்கள சித்தின்னு தான், ஏன்னா அவங்களுடைய அக்கா மக சித்தின்னு கூப்பிட்றதுனால நாங்கள் எல்லாருக்குமே அவங்க சித்தி தான். அந்த போத்தனூரே அவங்கள சித்தி சித்தின்னு தான் கூப்பிடும். இப்போ என்ன சித்தி அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேம்மா அப்படின்னாங்க. அவங்க திருமணமாகாமல் இருந்தவங்க இச்சையில் இடறி ஒரு பாவத்தை செஞ்சுட்டாங்க. அதை அறிக்கை விட்டாங்க. நான் இப்படி செய்தேன், ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பாரா? நான் இந்த பாவத்தில் நான் விழுந்துட்டேனே, அதை ஆண்டவர் மன்னிச்சிருவாரா அப்படின்னா அவங்களுக்குள்ள மனசில் குழப்பங்கள். இப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் கடலின் ஆழத்தில் என்ன செய்கிறாரு? தூக்கி போடுகிற தேவன். உங்களுக்குள்ளே அந்த குற்ற உணர்வு இருந்து உங்களை அந்த குற்ற உணர்வு தாக்கி கொண்டே இருந்தால் ஆண்டவர் இந்த பாவத்தை மன்னித்திருப்பாரா, இந்த பாவத்தை மன்னிச்சிருப்பாரா, ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்திருப்பாரான்னு உங்களுக்குள்ளே அந்த குற்ற உணர்வு உங்களை வாதித்து கொண்டிருந்தால் இந்த வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய அக்கிரமங்களுக்கு மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாக நான் தூரப்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நான் பாவம் செய்தேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா மன்னிப்பாரா என்ற கேள்விக்குறியோடு குழப்பத்தின் ஆவியோடு நீங்கள் யாரும் இருக்க வேண்டாம். இயேசுவின் இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அவருடைய இரத்தத்திலே நாம் கழுவும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை தேவன் கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த வேளையிலும் அந்த சகோதரியை நான் சொன்னேன், அந்த மாட்டை கர்த்தர் உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தினது நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனேயே அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆனாங்க. அதுவரையிலும் அவர்களுக்குள்ளே இந்த சந்தேகமும் குழப்பமும் இருந்து அவங்கள உள் உணர்வுகளை வாதித்து கொண்டே இருந்தது. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு மாதிரி சோகமுகத்தோடு இருப்பாங்க. இந்த உணர்வு அவங்களுக்குள்ளே இருந்ததுனாலே ஒரு நாள் என்கிட்ட தனியாக ஷேர் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் எல்லா பாவத்தையும், எல்லா ஆண்ட வசனம் அப்படி தான் சொல்லுது, எல்லா அநியாயத்தையும் எல்லா பாவத்தையும், சின்ன பாவமோ பெரிய பாவமோ, சின்ன அக்கிரமமோ பெரிய அக்கிரமமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்ற வல்லமை உள்ள ஒரு உண்மை உள்ள தேவனமாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஒருவேளை உங்களுக்குள்ளே இன்னும் எந்தெந்த காரியங்கள் சுத்திகரிக்கப்படவில்லை, நான் இன்னும் எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருந்து என்னை வாதித்து கொண்டிருக்கிறது என்று நினைப்பீர்கள் என்றால் கர்த்தர் இந்த வேளையிலே அந்த குற்ற உணர்வுகளை மாற்ற
பாவத்தை மாற்ற, பாவ உணர்வுகளை மாற்ற, ஜென்ம சுவாபத்தை மாற்ற, தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாள் முதலாக உங்களை வாதித்துக் கொண்டிருக்கிறதான எல்லா பாவத்தின் கிரியைகளையும் அவர் சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் பெரிய நீதிமான்கள் இல்லை, ஆனாலும் அவருடைய இரத்தம், பரிந்து பேசுகிற இரத்தம், நமக்காக பரிந்து பேசி சிலுவையில் அந்த இரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு இரத்தம் வரையில் நமக்காக சிந்தி பாவத்தை மன்னித்தார், நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்தார். இன்னைக்கு நாம் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே நெருங்கக்கூடிய பலத்தை கொடுத்திருக்கிறார். நாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் மன்னிப்பதில் உண்மையுள்ள தேவன். இந்த வேளையிலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதில் அவர் உண்மையுள்ளவர். இரண்டாவதான காரியத்தை பார்ப்போம். எபிரேயர் 10:23 எபிரேயர் 10:23. ரெண்டாவது எதுல உண்மை? வாக்குத்தத்தம் பண்ணினதில் அவர் உண்மையுள்ள தேவன். முதலாவது பாவத்தை மன்னிப்பதிலே அவர் உண்மையுள்ள தேவன். இரண்டாவதான காரியம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ள தேவன். வெறும் வாக்குத்தத்தம் மட்டும் பண்ணல, வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ரோமர் 4:21 வாசிங்க. Thank you, Jesus. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவன் ஆனதற்கு காரணமே என்ன? வாக்குத்தத்தம் பண்ணவர் நிறைவேற்ற வல்லவர். அதுதான் முக்கியமான கீவேர்டு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நிறைவேற்றுவார். 75 வயசுல ஆபிரகாமுக்கு சொன்னார் வாக்குத்தத்தம். நிறைவேற்றினது எப்போ? 100வது வயதில். அவனுக்கு சந்ததியை கொடுப்பேன்னு சொல்லி, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன், கடலத்தை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் அது வரலும் பிள்ளையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சாத்தியமும் இல்லை. மனைவி மலடியாக இருந்தால், ஆனால் கர்த்தர் சொன்னது தான். சொன்னது தான். அவருடைய நாமமே அதான். ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். சொன்னதை செய்வதில் அவர் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய நாமம் என்ன என்று மோசே கேட்ட பொழுது, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். உன்னிடத்தில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் இருக்கிறவராய் இருக்கிறேன். சொன்னதை செய்கிற தேவன். அவர் மனுஷன் அல்ல. நம்முடைய தேவன் பொய் சொல்ல மனிதனே அல்ல. வாசிப்போம். என்னாகுமா 23:19. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. திறனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவர் சொன்னது தான். ஒரு தடவை சொல்லிட்டு அடுத்து வாக்கு மாறுகிற தேவன் அல்ல. ஒரே தரம் சொல்லுவார். வல்லமை அவருடையது. சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஏனென்றால் அவரை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்று வாசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். 2 கொரிந்தியர் 1:20 வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா ஆமேன்னு சொல்லுங்க. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அது ஆமேன். கர்த்தர் இதை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தத்தை நம்பி ஏமாந்தோன்னு யாருமே சொல்ல முடியாது. 75 வயசில் சொன்னார், 100 வயசில் அதை நிறைவேற்றி கொடுத்த தேவன். இந்த வேளையிலும் கூட உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணினால் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். சங்கீதம் 89 வாசித்தீங்களா? அந்த உண்மை என்கிற வார்த்தை 8 தடவை வரும். பார்த்துக்கங்க. 89ஆம் சங்கீதத்தில் நான் வசனங்களை சொல்லிடுறேன். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 5ஆம் வசனம், 8ஆம் வசனம், 24ஆம் வசனம்,
33வது வசனம், 37வது வசனம், 49, 8 தடவை கன்ஃபார்ம் பண்ணுவார் உண்மையை. அந்த சங்கீதத்தில் அவர் உண்மையுள்ள தேவன். இந்த வேளையிலும் உங்களுடைய தேவன் உண்மையுள்ளவராய் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறார். ஆமென். யோசுவா 21:45 மாத்திரம் வாசிப்போம். 1:45 ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ம் 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 ஒரு வார்த்தையும் தவறி போகவே போகாது. ஆமென். கர்த்தர் எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறுங்க, ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. கர்த்தர் சொன்ன இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களையும் தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஒன்றும் கூட தவறி போகாது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8:24 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8:24. வாக்கினால் சொன்னீர், உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றி. ஆமென். ம் 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 வாக்குனால் சொல்லிட்டு அப்படியே தண்ணியில் சொல்லுவோம் இல்லையா, நம்ம கேலி பண்ணுவோம். இவர் சொன்னது தண்ணியில் தான் எழுதணும்னு சொல்லுவோம். நம்முடைய தேவன் சொல்கிறது தண்ணியில் எழுத வேண்டாம், இருதயத்தில் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் இப்படி சொன்னார். இத்தனை நான் இது எனக்கு 8வது பைபிளு நான் வச்சுருக்கிறது. அந்த 7 பைபிளையும் பார்த்தீங்கன்னாக்கா நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அதிலே சைடில் எழுதுவேன், கீழே அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு நாள் ஒருத்தவங்க கேட்டாக்கா, ஏக்கா கோடு போடாத இடமே இல்லைக்கா உங்கள் பைபிள்லன்னு. எனக்கும் ஐயோ நம்ம பைபிளில் இப்படி எழுதுறது தப்போ அப்படின்னு. கடைசியில் பார்த்தா பாஸ்டர் ரத்தனபால் சொன்னார் ஒரு நாள். அவர் பைபிளை காட்டினார். காமிச்சிட்டு என் பைபிளை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவர் எனக்கு மேலே கிறுக்கி வச்சுருந்தார். பாஸ்டர் சாம்ஸ்வரத்தை பாஸ்டர் சுந்தரம், பெரியவர் ஜி சுந்தரம், ஏசிஏ ஃபவுண்டர். அவர் என்ன செய்வாராம், எங்கள் அத்தான் சொன்னது. எங்கள் அக்காவும் அத்தானும் அங்கே டைரக்டராக இருந்தாங்க, சண்டே ஸ்கூல் டைரக்டர்ஸ் அந்த ஏசிஏ சர்ச்சு. அவர் ஒரு நாள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அத்தான், கனகா, என்னை வீட்டில் எல்லோரும் கனகா கூப்பிடுவாங்க, வெளியே அஃபிஷியல் தான் எஃப்சிகா. அப்போ அவருடைய பைபிள் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு, எங்கள் அத்தான் பைபிள். என்ன அத்தான் சைஸ் எப்போவோட பெருசாக இருக்கே அப்படின்னு. நான் பாஸ்டர்கிட்ட பழகுனேம்மா. என்னன்னா பைபிள் வாங்கிட்டு என்ன செய்வாராம் பாஸ்டர், முன்னால் பின்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேப்பர்ஸ் வச்சு பைண்ட் பண்ணிடுவாராம். எதுக்குன்னா நோட்ஸ் எழுதி அதில் எழுதி வச்சுருப்பாராம். அதே பழக்கம் எங்கள் அத்தானும் ஃபாலோ பண்ணி. இப்போ நானும் என்னுடைய 7வது பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். முன்னால் இவ்வளோ பேப்பர் சேர்த்து வச்சுருப்பேன், எழுதியிருப்பேன். டக்குன்னு குறிப்பு எடுக்கணுன்னா நான் கன்கடன்ஸுக்கும் போக வேணாம், செல்லுக்கும் போக வேணாம், என் பைபிள்லேயே அத்தனை ஹீப்ருவிலேருந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பேன். அதனால் அந்த பைபிளை வந்து நல்லா கோடு போட்டு படிங்க. வாக்குத்தத்தங்களை பண்ணின தேவன் வாக்கில் சொன்னதை கயரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் காரியம் நடக்கலையே, காரியம் சித்தி ஆகலையேன்னு ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் இந்த வேளையிலே ஆவியானவர் சொல்லுகிறார், நான் வாக்கினால் சொன்னதை என் கரத்தினாலா நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறேன். நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். ஒவ்வொரு காரியத்துக்காய் வாக்குத்தத்தத்தை சொல்லி வசனத்தை சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபித்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீங்கள் சோர்ந்து போகவே வேண்டாம். ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் எங்கள் வீட்டில் நாங்கள் திருமணங்கள் நடத்தும்போது இந்த வீடாக போய் பொண்ணு பார்த்து சாப்பிட்டுட்டு வர்ற வேலையே கிடையாது. ஜெபம் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு தான் அப்படின்னாக்கா அங்கே போய் பார்ப்போம், டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படி தான் நடந்துச்சு எங்கள் வீட்டுக்கு. அதே மாதிரி என்னுடைய ஒரு சகோதரியுடைய மகன்லாம் அவங்க அப்பா அம்மாவுடைய சூழ்நிலை எங்கள் வீட்டிலே தான் இருந்தாங்க. அவன் படித்து பிஇ முடிக்கிற வரையிலும் எங்கள் வீட்டில் இருந்து முடித்த உடனே 28வது வயசில் அவனுக்கு நாங்கள் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்த பொழுது நானே தான் சொன்னேன்,
இனி தனியாக ஒரு வீடு பார்த்து நீங்கள் போயிருங்க, அப்போ தான் திருமணத்துக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு. அவள் கையிலலாம் பெரிய பேங்க் பேலன்ஸ் கிடையாது, எந்த வித ஜானிக்கு நல்லா தெரியும். அந்த அக்காவை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் கிடையாது, கல்யாணம் நடத்துறதுக்கு பெரிய லேக்ஸ் கணக்கிலலாம் பணம் சேர்த்து வைக்கலை. தேவன்கிட்ட சொன்னோம், கர்த்தாவே இந்த திருமணத்தை நீங்கள் தான் நடத்தணும், நீங்கள் தான் ஆண்டவரே பண தேவைகளை சந்தித்து கொடுக்கணும். கடனே வாங்கலை பார்த்துக்கங்க. தேவன் அந்த திருமணத்தை நல்ல ஒரு குடும்பத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அவங்களே எல்லா செலவையும் எடுத்து மாஸ்டர் மகாலில் அந்த திருமண ரிசப்ஷன் நடந்தது. இங்கிலீஷ் சர்ச்சில் சர்வீஸ் நடந்துச்சு. தேவன் சொன்னதை செய்தார். எங்கள் கையில் ஒன்றும் கிடையாது, எம்டி ஹேண்டு தான், பென்னிலெஸ், ஒன்றுமே கிடையாது. என் பெரிய தங்கச்சி மட்டும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிவிட்டு சரி பிறகு திருப்பித்தான்னு சொன்னான். மற்றபடி எந்த கடனுக்குன்னு யார்கிட்டையும் போய் கை நீட்டி வாங்கலை. கர்த்தர் அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தான். இன்றைக்கு அவனுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்குது. அவன் வேலை விஷயத்துலையும் அப்படி தான். அவன் என்னுடைய உறவினர் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருந்தான், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக 5 வருஷம் வேலை பார்த்தான். மதுரையில் அவன் இருந்தான். திடீரென்று சென்னை வாங்கன்னு கூப்பிட்டப்ப ஃபேமிலி ஆயிடுச்சு, இனி கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட வந்து தான் கன்சல்ட் பண்ணான். நான் சொன்னேன், எப்பா பேப்பர் வேணால் போட்டுரு, இதை விட பெஸ்ட்டு கம்பெனியை ஆண்டவர் உனக்கு தருவார் அப்படின்னு சொன்னேன். அவனும் பேப்பர் போட்டு 2 மாதம்தான் வேலை இல்லாமல் இருந்தான். 3வது மாதத்துலேயே தேவன் பெங்களூரில் 3 காரியம் நாங்கள் கேட்டோம் பார்த்துக்கோங்க. என்னென்னா, ஆன்லைனில் அவன் வேலை செய்யணும், சம்பளம் 90,000 குறையாமல் கோட் பண்ணியிருந்தான். 3வது இந்த பொசிஷன் தான் வேணும் அப்படின்னு. இந்த 3ஐயும் கேட்டு ஜோம் பண்ணிவிட்டு இன்டர்வியூ எல்லாம் ஆன்லைன் இன்டர்வியூ தான். பெங்களூர் போகவே இல்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார், நான் உன் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இதுதான் தேவன் கொடுத்த வார்த்தை. நான் ஊரில் இல்லை, அவன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கான். இன்டர்வியூ அன்னைக்கு ஜெபம் பண்ணிவிட்டு யார்கிட்டையும் சொல்லலை இத்தனாந்தேதி இன்டர்வியூலாம். தேவனுடைய பெரிய கிருபை, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே செலக்ட் ஆனால் இன்றைக்கி அந்த பெங்களூர் கம்பெனியை மதுரையிலேருந்து ஆன்லைனில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் சொன்னால் பொய் சொல்லவே மாட்டார், சொன்னது தான். அவன்லாம் மேலே ஏறி வருவானான்னு மற்றவங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமையை கர்த்தர் தலைகீழாய் மாற்றினான். தேவனுடைய அற்புத கரம் சொன்னதை ஒருபோதும் ஆண்டவர் செய்யாமல் விடும். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் அவன் வாழ்க்கையிலே செய்தது மாத்திரமல்ல, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதை கேட்கிறோமோ நீங்கள் சொல்லி கேளுங்க. இந்த காரியம் எனக்கு இப்படி நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லணும், குறிப்பிட்டு சொல்லணும் காரியத்தை. ஏனாதானோ என்று ஜெபிக்க, நீ இப்படி சொல்லியிருக்கிறீரே இது செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த காரியத்துக்காக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களோ அந்த காரியத்தில் அப்படி நில்லுங்க, வைராக்கியமாக நில்லுங்க. ஆண்டவரே இது இப்படி தான் நடக்கணும். அவன் அப்படி தான் கேட்டான் அந்த 3 காரியத்தையும். இன்றைக்கு அவன் வீட்டில் இருந்தே தான் மத்தியானம் 4 மணிக்கு உட்காருவான், 11 மணிக்கு முடிச்சிடுவான். யூகே கம்பெனி பேஸ்ட். தேவனுடைய பெரிய கிருபை உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும். தேவன் உயர்த்துகிற தேவன், பொய் சொல்லாதபடி உயர்த்துகிற தேவன், சொன்னதை செய்கிற மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆதியாமத்திலே தொடங்கிட்டார். சொன்னதை செய்கிறதில்லை அவர் உண்மையுள்ள தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர், மாறாதவர். 3வது காரியத்தை பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:3. Thank you Jesus. அவர் தீமையை நின்று விலக்கி காப்பதில் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு தீமை 2 தீமை இல்லை. 2 தீமோத்தேயு 4:18 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:18.
7 மணிக்கு பாஸ்டர் முடிக்க சொல்லியிருக்காங்க. எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து போதும் போதும். எல்லா தீமை, 1 இல்லை 2 இல்லை, எத்தனை தீமை வந்தாலும் எல்லா தீமையிலிருந்தும் அவர் விலக்குகிறதில் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். தீமையை பார்த்து பயப்படுறவங்க எத்தனை, ஐயோ என்ன ஆகும், வர்றதுக்கு முன்னாடியே பயப்படுவாங்க. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, இது பிசாசு எப்படி கொண்டு, எல்லாத்துக்கும் பிசாசு மேலே பழியப்படுறது. இந்த பிசாசு என்ன செய்வானோ, பயப்படாதீங்க. எல்லா தீமைக்கும் விலக்குவதில் அவர் உண்மையுள்ள தேவன். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்ன அறிக்கை, கர்த்தர் இந்த அக்கினியிலேருந்து எங்களை தப்புவிட்டாலும் சரி தப்புவிக்க விட்டாலும் சரி அவரை நாங்கள் தொழுது கொள்வதை விட மாட்டோம். அந்த வைராக்கியம் இருந்தாலே போதும், தீமைக்கு விலக்குவார். பாருங்கள், தீயில தூக்கி போட்டாங்க, கொண்டு வந்து போட்டவங்களை அந்த அக்கினி என்ன செஞ்சிச்சு, விழுங்கி போட்டுச்சு. ஆனால் இவங்க மேலே ஒரு அக்னியினுடைய மனம் கூட இல்லை, தீயினுடைய வாசனை கூட இல்லை. நம்மளை பார்த்து எல்லாரும் உலகம் பகைக்கலாம், ஆண்டவரை தேடி போயிட்டாங்க, இனி அவ்வளோதான் அவங்க கதி. கத்தட்டு போனாங்கல்ல. இனிமேல் ஒரு பையன் அமெரிக்காவுக்கு படிக்க போனான். எனக்கு ரொம்ப நெருங்கிய ஃபேமிலி, அவங்க இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க, மரக்கடை வச்சுருக்கவங்க. எம்எஸ் படிப்பதற்காக பிஇ முடிச்சுட்டு போனப்போ இந்த பைபிளை மட்டும்தான் அவன் எடுத்துகிட்டு போனான். போன இடத்துல காலேஜில் கூட சேரலை. திடீரென்று அங்கே போனதில் அவனுக்கு ஒரு விதமான வியாதி தாக்கப்பட்டு, அவ்வளோ பெரிய அமெரிக்காவில் ராங் டயக்னஸ், தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை எலும்பும் தோலுமாக வந்து வீட்டாரை கூப்பிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க அம்மா என்னை தேடி, அப்போ அவங்ககிட்ட கார் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 70 நம்பர் 17 ஏறி கோரிப்பாளையத்தில் இறங்க முடிஞ்சால் இறங்கி எங்கள் வீட்டுக்கு நடப்பாங்க. அப்படி இல்லைன்னாக்கா செல்லூரில் வந்து இறங்கி சிஸ்டர் ஜோமனை வாங்க, ஃபோன் கூட கிடையாது அப்போ அவங்க வீட்டில், கடையில் மட்டும்தான் ஃபோன், கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் சனிக்கிழமைகளில் ஜெபத்தை ஆரம்பித்தோம். அவங்களும் நானும் சேர்ந்து தனியாக ஜெபம். இன்றைக்கி எனக்கு 48 வருஷமாக அவங்க என்னுடைய ப்ரேயர் பார்ட்னர். மதுரை ஜீசஸ் கால்ஸுடைய விமென்ஸ் விங்கினுடைய இன்சார்ஜாக அவங்க தான் இருக்காங்க. அப்போ ரொம்ப அழுவாங்க. கூட்டிகிட்டு வர போனது அவங்க அப்பாவும் அவங்க மாமாவும், தாய் மாமா. அந்த தாய் மாமா அந்த வேதத்தை பார்த்துட்டு சொன்னாராம், இந்த புஸ்தகத்தை தூக்கிட்டான்ல, இனி இவன் கிறுக்கேன்தான், இனி இவனுக்கு இந்த வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கும். அமெரிக்காவிலே இந்த வியாதி ராங் டயக்னஸ் பண்ணி தப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த புஸ்தகத்தை அவன் தூக்குனனால தான். இந்த வார்த்தை அந்த அக்காவை ரொம்ப வேதனைப்படுத்தி அழுதுட்டாங்க. என்கிட்ட சிஸ்டர் என்னைய சொன்னால் நான் பொறுத்துக்குவேன், வேதத்தை சொல்லி பழிச்சிட்டாங்களேன்னு. ஏக்கா அந்த வாய்கள் பார்க்க தேவன் உயர்த்துன்னு சொல்லிட்டு இங்கே வந்து செண்பகம் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, எல்லா இடத்துலையும் டியூபு. நான் அவனை வீட்டில் போய் பார்ப்பேன், படுக்கையில் வச்சுருப்பாங்க, எல்லாம் டியூபு. எனக்கே கொஞ்சம் சங்கடம், பிழைப்பானான்னு பேச முடியாது. ஜெபிக்கிறத கூட என்ன செய்வாங்க, டேப் பண்ணிக்கிடுவாங்க. டேப் பண்ணி அவன் அதை போட்டு போட்டு கேட்டுக்கிடுவான். கர்த்தருடைய பெரிய கிருபை. அதற்கு பிறகு ஒரு நாள் என்ன வந்துச்சு தெரியுமா, அமெரிக்காவிலேருந்து ஒரு ஓலை வந்துருச்சு, இத்தனை லட்சம் நீங்கள் கட்டணும் இந்த யூனிவர்சிட்டிக்கு. ஏன்னா இவன் வந்துட்டான், ஸ்டூடெண்ட் விசாவில் போனவன் வந்துட்டான், இவனுக்காக இவ்வளோ நஷ்டகிட்டு நீங்கள் கொடுங்கன்னு. அப்பயும் அப்படி தான் அவங்க. அப்போ நான் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு புதூருக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி, கடைசி தங்கச்சி நிர்மலாவை கூட்டிகிட்டு அவங்க அங்கே வராங்க. எனக்கு பயந்து போயிட்டேன், என்னடா இவ்வளோ வரா, இந்த அக்காவும் வராங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் ஒரு முக்கியமான ஜெபம் பண்ணணும். என்னன்னு கேட்டேன். ரமேஷ்க்கு இத்தனை லட்சம், இத்தனை டாலர்ஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க, என்ன செய்யணும்னு தெரியல. எங்கள் சொத்தெல்லாம் விற்றாலும் அது பொது சொத்து, விற்றாலும் முடியாது அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனேன். அவங்களோட என் தங்கச்சியை எங்கள் வீட்டுக்கு போக சொல்லிட்டு நான் அவங்களோட வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்ணோம். ப்ரே பண்ணும்போது என் கண்ணு முன்னாடி ஒரு பேப்பர் இருக்குது, டாலர்ஸாக இருக்குது. அதை மேலேருந்து கீழே வரையிலும் கிராஸ் பண்ணிவிட்டு
அக்கௌண்ட் செட்டில்டு அப்படின்ற வேர்டு என் கண்ணு முன்னால் விஷனில் வருது. இப்போ அக்காட்ட சொன்னேன், அக்கா எப்படியும் ஆண்டவர் கட்டா இருக்கா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். வந்துட்டேன். அங்கே வந்து இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்கி வச்சுருக்கவங்களுக்காக ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அப்போ இவனுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணது போனவென்ச்சுரான்னு ஒரு டாக்டர் அம்மா, அவங்களும் அந்த கமிட்டியில் இருக்காங்களாம். இப்போ ரமேஷன் வாஸ்து இந்தியன் ஸ்டூடெண்ட்டு பணம் கட்டலாம், எவ்வளோ பணம் வேணும்னா அந்த அம்மா எந்திரிச்சுனேன்னா ஐ வில் செட்டில், எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அதே வார்த்தை, ஐ வில் செட்டில் த அமௌண்ட். அத்தனை லட்சம் டாலரை கட்டி முடித்து அதற்கு பிறகு அவன் எம்எஸ் போய் படிச்சுட்டு வந்து திருமணமாகி அதற்கு பிறகு அவன் பிஹெச்டி பண்ணி இன்றைக்கி டாக்டர் ரமேஷ். அவன் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இந்த மாதிரி ரெட் கார்பெட் தான் போட்டிருக்கோம். அவன் போய் காலை வச்சாதான் டோர் ஓப்பன் ஆகும். தேவன் அந்த அளவிற்கு உயர்த்துகிறார் என்றால் அவர் உண்மையுள்ள தேவன். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ள தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்வதிலே, வாக்கு பண்ணினதிலே அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். இந்த வேளையிலும் உங்களிடத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று சொல்லி கலங்கின உள்ளத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இப்படி எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய ஊழியத்தின் பாதையிலேயே என்னுடைய ஊழியமே கம்ஃபர்ட் ஊழியம்தான். அடுத்தவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போய் நான் நின்றுவேன். எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, ஹெப்சிகாக்கிட்ட சொன்னால் உடனே வந்துடுவாங்க. என்ன வியாதியில் யார் கிடந்தாலும் சரி, பிரச்சனையில் கிடந்தாலும் சரி. இன்றைக்கு நான் போத்தனூரில் போய் தங்குறேன்னா அந்த வீட்டு ஐயா, அவர் பேர் அகஸ்டின், இந்தியன் பேங்க்கில் வேலை பார்த்தாரு. ஓவராக எல்லார் மேலேயும் கர்சனையோடு உதவி செய்கிற மனுஷன். திடீரென்று ஒரு பிஸ்னஸ் தேவையில்லாமல், அதான் நீங்கள் எதுவும் செய்தாலும் கற்றுட்டு கேட்டு செய்யுங்க. நல்ல வேலை ஆண்டவர் இந்தியன் பேங்க்கில் கொடுத்துருந்தாரு. அதை விட்டுட்டு இந்த கார் சீட் போடுற பிஸ்னஸை பண்ணலான்னு அவரும் குடும்ப பிஸ்னஸாக பண்ணாங்க. அவருடைய பிரதரின்லா, கோ பிரதர் எல்லாம் சேர்ந்து கடைசியில் எல்லாம் கைவிட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ இவர் மட்டும் தனித்து நின்று இவ்வளவு கடன் அவர் பேங்க்கில் உள்ள எல்லார்ட்டையும் கேட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி தான் அந்த பிஸ்னஸை நடத்தினார். எல்லாம் போயிருச்சு. ஒரு நாள் அவரோட கொலிக்கு வந்து வனிதான்னு என்னுடைய ஊழியத்தில் மதுரையில் சின்ன பிள்ளை ஓசிபத்தில் படிக்கிறதுலேருந்து எங்கள் கூட ரொம்ப நாளாக. அவங்க அப்பா மதுரை பிடபிள்யூடியுடைய சூப்பர்டென்ட் இன்ஜினியர். எல்லாத்துக்கும் ஜெபத்துக்கு அவங்க வீட்டில் என்னை கூப்பிடுவாங்க, நான் போவேன். அப்போ அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணான், அக்கா நீங்கள் அகஸ்டின்றவருக்காக ஜெபம் பண்ணுங்கக்கா அப்படின்னு ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருந்தா. நான் போய் ஆஃபீஸில் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அவர் சொன்னார், இந்த அக்காவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விடுறீங்களா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தெரியாது அந்த வீட்டு நிலமையெல்லாம். அதோடு சாட்டர்டே லேடிஸ் மீட்டிங்கில் அவங்க பேசட்டும் சர்ச் ஆஃப் காட்லன்னு சரின்னு சொல்லி நான் போயிருந்தேன். ஜெபிக்கும் போது கர்த்தர் காமிச்சார், அவர் பயங்கரமான ஒரு சிக்கலுக்குள்ளே கண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு சூசைட் பண்ணுறதுக்கு அவர் நினச்சிட்டாரு அப்படின்னு. அவர் அப்படியே சொல்லியிருக்காரு. அவர் ஒரு அங்கிள்கிட்ட, அங்கிள் எனக்கு உலகத்தில் இருக்கவே இஷ்டம் இல்லை, பிள்ளைகளை எப்படி நான் படிக்க வைப்பேன், நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், இவ்வளவு லட்சங்கள் நான் திருப்பி செலுத்தணுமே. ஒன்றும் செய்யலை, ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி கர்த்தருடைய பெரிய கிருபை, புதிய பாதை ஆண்டவர் திறந்தார். அத்தனை பணத்தையும் இவர் அடைப்பதற்கு தேவன் வழியை திறந்து அத்தனை லட்சங்களையும் அடைத்து இன்றைக்கு தேவன் இன்னும் அதிகமானவருக்கு உதவி செய்ய இன்றைக்கி போத்தனூரில் ராயல் கேட்ரிங் என்ற அவர் இப்போ ஒரு கேட்ரிங் பிஸ்னஸை நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக ஊழியங்களை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மனைவிக்கு திடீரென்று கர்த்தர் பேசினார், ஒரு வயோதிபர் ஹோம் வைக்க வேண்டும், நம்ம யார்ட்டையும் காசு வாங்கக்கூடாது, நம்மளாம் நடத்தணும்னு என்கிட்ட கேட்டாங்க. சரி செலின் நடத்தலான்னு சொன்னேன். நீங்கள் தான்க்கா அதில் ட்ரஸ்டியாக இருக்கணும். நாங்கள் ஓகே, ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்னஸ் மைண்டில் பணத்துக்காக எதையும் நடத்தலை, யார்ட்டையும் போய் இந்த ஹோமுக்காக பணம் கேட்க மாட்டோம்.
யாராவது ஸ்தோத்திர ஜெபத்துக்குன்னு சொல்லி எனக்கு கொடுத்தா அதை நான் அங்கே தான் அனுப்பி விடுவேன். எனக்கு தெரிந்தவர்கள் ஒரு கணிசமான தொகையை கொடுத்தால் அந்த ஹோமுக்கு தாங்க நான் கொடுப்பேன். இன்றைக்கு அந்த ஹோமும் நடத்தி கொண்டு அந்த ஹோமுக்கு வேண்டிய சப்ளையெல்லாம் அந்த ராயல் கேட்ரிங் பிஸ்னஸ்லேருந்து வருது. இன்றைக்கு கர்த்தர் அவரை பெரிய அளவில் ஆசீர்வதித்து அவர் ஜீவனையும் காத்து அவர் ஆத்மாவையும் காத்து சொன்ன வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு அவங்களுடைய 2 பிள்ளைகளில் ட்வின்ஸு, ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான், ஒருத்தன் கனடாவில் இருக்கான். தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னும் 2 பாயிண்ட்டை நான் அடுத்த மெசேஜில் கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணி 7:01 ஆயிருச்சு. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya.